அட என்னண்ணே காலைல பட்டுன்னு கிளம்பி கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனையும் காணா அது நான் தூங்கிட்டு இருந்திருப்பல. இருடா பறக்காத, நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கோம், வருவாங்க. ஆமாம் கூப்பிட்டு வந்துட்டாலும் தள்ளிட்டு போறாங்க. ஏன் ஓட்டிட்டு போகுது? பஞ்சரோ நாட்டு சருக்கு நச்சின்னுதான் இருக்கு. பாவம் அண்ணே, பெட்ரோல் இல்லை போல இருக்கு. நீ வேணா போட்டு வரேன். ஆமால டேடி இருடா, விட்டா அவுட்டு புழுக்க விளம்பரம் பார்ப்ப போல இருக்கு. இதை பார், வண்டியை தூக்குற வழி மட்டும் பார். வண்டியில் என்ன பிரச்சனை தெரியல, இதில் தூக்கி என்ன ஒன்று. டேடி நம்ம ஏரியா பசங்கடா, அவன் ஃப்ரெண்டு போல இருக்குடா, அதான் வந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் திருடுறது வேணாம், விட்டு வேற ஏரியா போகும். பொழைச்சு போட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போங்கடா. சரி நீ இப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். சரி வண்டி எங்க? இதான் வண்டி. இதுவா? ஏன் வண்டி நல்லா இல்லையா? வண்டி என்னாச்சு? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. வரும்போது மெக்கானிக் ஷெட்ல விட்டேனா, வண்டியை சீக்கிரம் கொடுன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் தர முடியாது, வேணும்னா என் வண்டியை எடுத்துட்டு போன்ட்டான். அதான் அவன் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ற, நான் சொல்ற மாதிரி பண்ணு. இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த வண்டியை ஒப்படைச்சிட்டு என் வண்டியை எடுத்துட்டு வந்துரு. சரியா? எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஓகே. இந்த வண்டி எப்படி? டேய், எந்த வண்டி எந்தனடா? நீ ஏன் ஓட்ட போற? நான் தானே ஓட்ட போறேன். வாடா போடா 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 வண்டி ஏறு. பாய். சார் குட் மார்னிங் சார். சாப்பிட்டீங்களா? வாங்கப்பா, வந்துட்டீங்களா? என்ன விஷயம் சார்? இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னீங்க. சாரி, உங்கள் படத்தை வந்து எங்கள் பார்ட்னர்கிட்ட காமிச்சேன். ஓகே சார். ஆமாம், எல்லா இடத்துக்குமே ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணீங்களா? சார் ஆமா சார், ஒவ்வொரு இடத்துலயும் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள பா உயிர் போய் உயிர் வந்துருச்சு சார். இல்ல மச்சான், இந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா? சார் இந்த இடத்துக்கு மட்டும் இருந்தாலும் எவ்வளோலாம் குடத்தில் கொடுத்தான் தெரியுமா? சே, அது இப்போ நினச்சா கூட டென்ஷனாக இருக்குது சார். இந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்கினீங்க? ஆமாம் சார். இந்த இடம் யாருக்கு தெரியுமா? இந்த இடம் என் பார்ட்னர் தான். என் பார்ட்னர் பார்த்துருக்கீங்களா? சார் உங்கள் பார்ட்னரு கொஞ்சம் வெள்ளையாக கண்ணில். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஒரு ப்ராப்பரா பர்மிஷன் வாங்காம படம் எடுக்க வந்தீங்க, ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஆமா, இதுக்காக தாடி வேற வளர்த்தான்னு சொன்னீங்க, அதாவது உண்மையா? சார் சார் நிஜமா தாடி சொல்ல உண்மை சார். ஆமாம் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அட போங்கப்பா. அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பணத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு நிக்கிற நீ என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவ, அதை நான் நம்பணும். சரி, அடுத்த வாரம் ஆஃபீஸ் போறேன், அந்த அஸ்டன்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஆமா, இதுக்காக தாடி வேற வளர்த்தான்னு சொன்னீங்க, அதாவது உண்மையா? ஏய் தர்ஷா, என்ன இந்த டைம்ல எங்க நிக்கிற? ஒர்க் போல? போகணும், ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். ஓ ஓகே, வீட்டில் எல்லாம் ஓகே தானே? எல்லாரும் ஓகே. ஓகே, ஒரு நாள் உன் வீட்டுக்கு வரேன். ஓகே பாய். ஓகே பாய்.
எடுக்கவே மாட்டேங்கிறான். எம்டி வேற கால் பண்றாரு. இவர் என்ன சொல்ல போறாரோ? பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன? இல்ல சார். சார் இல்ல சார், ஃபேமிலி ப்ராப்ளம். அது இல்ல சார். யோ, லோன் கொடுக்க முடியுமா முடியாதா? உன்னை ஒரு ஆளு நினைச்சு லோன் கேட்டேன் பாரு. உன் லோனும் வேணாம், ஒரு டேஷும் வேண்டாம். வைடா போன. இவெல்லாம் ஒரு ஆளு. நேர்ல இருக்க அவனுக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானா அவன்? அவ்வளோ பிஸியா? ஃபோன் எடுக்கலாம் அவனை கேளு, என்னையா கேட்குற? ஹேய், அவன் ஏதோ வேலையா இருந்திருப்பாமா, அதுக்கே மோனிக்க. அதை விடு, போன காரியம் என்னாச்சு? பணம் தர முடியாதுன்ட்டானுங்க. நிறைய இடங்கள்ல ஹிடன் கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணியிருந்தோமா. ஐயோ, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நிறைய இடத்துல தெரியாமல் ஷூட் பண்ணோம். அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் தான் அவனுக்கு பணம் ரெடி பண்ணி தரணும். என்னை விட்டா பைபிளுக்கு யார் இருக்காங்க? ஒரு நிமிஷம். சரி, லோன் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு? அது சரி, நாளைக்கு அந்த லோன் கிடைக்குமா? வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா, நாளைக்கு லோன் கேட்குறியா? இந்த வண்டி சேவ் பண்ணுறேன். சரி, வரேன். சரி, பார்த்து போங்க. ம். காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறாளாம் பாரு. இப்போயாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப சொல்லுங்க. இப்பதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சேன். ஆமா, சார் என்ன இத்தனை ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசலான்னு. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் ஃபோனை வச்சிரவா? ஹலோ ஹலோ, லைனில் இருக்கியா? ஹலோ, வச்சிட்டாளா? இருக்கேன். ஓ, இருக்கியா? அப்புறம் முயற்சியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? முயற்சியெல்லாம் ரொம்ப கடுமையாக தான் போயிட்டுருக்கு. சரி. அப்புறம் அக்கா, வீட்டில் என்ன சமையல்? சரி சரி, தம்பி வந்துட்டான், அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே, பாய். சே, என்னடா போன வேலை என்னாச்சு? ரெண்டு நாள் ஆகும் சொல்லிட்டாங்க. 2 நாள் தானே ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? சரி, அதை விடு. உன் லவ் ஸ்டோரிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போது போது. ஆனா உன் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக அஃபெக்ஷன் அதிகமாகிடும். ஓ, இவன் சொல்றது கரெக்டுதான்க்கா. எனக்கு என்ன கஷ்டம்னா, இவனை புரிஞ்சுக்கிட்ட லவ்வர் கிடைச்சிட்டா, உன்னை புரிஞ்சுக்க போற ஹஸ்பண்டு கிடைக்க போறாரு. ஆனா என்ன புரிஞ்சுக்குதான்க்கா யாருமே இல்லை. அது ஒன்று தான் கேடு. என்னப்பா? இன்னும் சொல்லடா, இவனை சொன்னேன். இது கெட்ட கேட்டுக்கு லவ் ஒரு கேடு. ஒரு வேற என்னப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. யாரு? நானா? அவன் தான் டெய்லி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். பா, நீங்களாம் எங்கள் வயசில் உங்கள் பேரண்ட்ஸை ஒரு நாளும் கஷ்டப்படுத்துனதே இல்லையா? எங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமாக கஷ்டப்படுத்திருக்கோண்டா, ஆனால் இவன் அளவுக்கு கஷ்டப்படுத்துனதில்லடா. இவன் தான் என்னை பாடாப்படுத்துறான்டா. ஐயோ பாவம். பா, அவன் திருந்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா அது? அவன் சொல் பேச்சு நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். அது சரி, அவன் சொல்கிறத நான் கேட்கணும். சரி சரி. டேய், விட்டா பேசினே இருப்பாரு, நீ கிளம்பு. அக்கா, நீ எதுவும் பேசாத. போங்கடா போக்கத்தவங்களா.
டேய் எதாவது சாப்பிடலாமா? டேய் எனக்கு வேணாடா. அண்ணா ஒரு டீ. டேய் படத்தை மட்டும் ஏன்டா ரசிச்சு பார்த்தா? வேணான்றோம் அப்பயே வேணான்ற தானே மச்சான். நம்ம படத்தை வேற எங்கனாவது வேணா போட்டு காட்டலாமா? டேய் அங்கேயும் அதானே சொல்ல போகிறாங்க. சே அண்ணே 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 என்னடா? டெய்லி எப்போ பார்த்தாலும் இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ, நல்லதை ஒரு டீ சாப்பிட்டு ஒரு டேய். 4 ஃபிகரை பாட்டுறோம்ண்ணே. நானும் அதான்டா நினைச்சேன். என் செல்ல குட்டி வாடா டீ சாப்பிடலாம். டேய் டீ சொல்றா. நீ தானே லீடரு, நீயே சொல்லு. டேய் நீ சொல்றா. நானும் சொல்லடா. சொல்லாத. அவங்கள பார்த்தியா? எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தியா? நம்ம தான்டா. மச்சான் அவன்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? சொல்றா. டேய் இல்லைடா அது. ஏய் அவன்கிட்ட இருந்தாலும் இருக்கும்டா, கேட்கலாம்டா. டேய் வாடா பார்த்துக்கலாம். வாடா. டேய் வேணா சொன்னா கேளுடா. நீ 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 டேய் வாயா. டேய். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. அடுத்த வாரம் அக்கா கல்யாணம் வச்சுருக்கேன். சந்தோஷமான விஷயம்ப்பா. எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? அண்ணா கண்டிப்பாண்ணே. நீங்கள் எல்லாமையா? ம். அண்ணே இப்போ 2 லட்சம் பணம் தேவைப்படுது. 2 லட்சமா? ஆமாண்ணா. 2 லட்சம் கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆமாம், எந்த தெரு நீ? சங்கரலிங்கா தெருண்ணே. சங்கரலிங்கா தெருவில் எத்தனை நம்பர் வீடு? 11 நம்பர் வீடுங்க. 11. டேய் அண்ணே வாங்கடா. இந்த வரண்ணே. நான் தான் சொன்னேன். சொல்லுண்ணே. சரி நம்மக்கிட்ட போய் 2 லட்சம் கேட்குறாங்க. அண்ணா நல்லா யோசிச்சு பாரு. நம்ம 3 பேர் சேர்ந்து இது வரைக்கும் பெருசாக ஆட்டையை போடல. பசங்களை யூஸ் பண்ணுவோம், பெருசாக ஆட்டையை போடுவோம். நம்ம 3 பேரும் முதல்ல செட்டில் ஆகும். பிரச்சனைன்னு வந்தா அவனுங்களை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இதுக்கு அவங்க ஒத்துக்கணுமாடா? அண்ணே ஒத்துக்க வைக்கண்ணே. என்ன பேசலாம் வா. உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் தர நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கு எங்கள் கூட வேலைக்கு வரணும். அண்ணே அது எந்த கஷ்டமான வேலைன்னு பரவாயில்லண்ணே, நான் வரேண்ணே. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, திருட வரணும். அண்ணே திருடலாம் எப்படிண்ணே? அண்ணே இந்தப்பா தம்பி, திருட வராம பணத்துக்கு என்ன பண்ண போற? சொல்லு. கடன் வாங்க போறியா? வட்டி வாங்க போறியா? அண்ணன் ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன், யோசிச்சு முடிவு சொல்லு. தம்பி நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். கல்யாண விஷயம் வேற பார்த்துக்கோ. அண்ணனே ஒரு நிமிஷம் இங்க வா. மச்சான் அந்த ஆள் சொல்ற மாதிரி நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல காசுக்காக எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. சரியா? பேசாம நான் சொல்றது கேளு. சரியா? என்ன டேய் அது எப்படிடா? வட்டிக்கு வாங்கியோ கடன் வாங்கியோ நம்மளால திருப்பி கட்ட முடியாது. அவனுக்கு கூட போனா கண்டிப்பா பணம் கிடைக்கணும் என் உள் மனசு சொல்லுது மச்சான். அக்கா கல்யாணம் வேறு நடக்கணும், வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. பாத்தியா நான் தான் சொன்னேன்ல, செம்ம காமெடி பேசுங்கடா. ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு கோத்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். டேய் அது தப்புடா. டேய் சொல். நீ பயப்படாத மச்சான். சரியா? நான் பாத்துக்கிறேன். ஏய் வரேன். சரி வந்துட்டாய். அண்ணா சரிண்ணே நாங்கள் வரோண்ணே. வரோண்ணே. அண்ணா எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்கண்ணே. தம்பி ஒரு பிரச்சனையும் வராது. சரிண்ணே. சூப்பர் வீடு பார்த்து. சரிண்ணே சரி சரி. அண்ணன் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரியா? ஓகே வாங்கடா. தூக்குறோம். பாத்துக்கலாம் வா.